ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆறுக்கலை சமையல். ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் பெரிய பாப்பா பாலக்கீரை அப்படிங்கிற கீரையை வாங்கி பட்டுவடையில் அந்த கீரையெல்லாம் நாங்கள் வாழ்க்கையில் வாங்கினதில்ல, சமைச்சதில் பார்த்தது கூட இல்லைங்க. நாங்கள்லாம் பாலக்கீரையை சென்னையில் எல்லா கீரை எல்லா காய்கறி எல்லாமே எங்களுக்கு தெரியுது. அது அந்த பெரிய பாப்பா பாலக்கீரை தொக்கு அப்படின்னு அடிக்கடி வைக்குதுங்க. இன்றைக்கி பாலக்கீரை வச்சு தொக்கு வைக்க போகிறோமா அப்படின்னு சொல்லிச்சு. சூப்பராக வைப்பான்னு சொல்லி வச்சு பாலக்கீரை நல்லா அலசிட்டு நல்லா பொடியாக நறுக்கி தண்ணி வடிகிறதுக்காக ஒரு பவுலில் சேர்த்துக்கிட்டாங்க. அது அப்படியே ஒரு பக்கத்து இருக்கட்டும், தண்ணி வடியட்டுன்னு சொல்லிட்டு மிக்சி ஜாரில் நல்லா ஒரு கை நிறக்க இல்லை ஒரு கைப்பிடி நிறக்க வெங்காயத்தை நறுக்கி அதில் சேர்த்துக்கோங்க. பூண்டை நல்லா தோலை உரிச்சிட்டு தட்டிட்டு சேர்த்துக்கலாம், முழுசாகவும் சேர்த்துக்கலாம். நம்ம அரைக்க தான் போகிறோம். தோலை உரிச்சிட்டு பூண்டை சேர்த்துங்க. பொடியாக நறுக்குன தக்காளி, ஒரே ஒரு தக்காளி நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துங்க. ஜீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துங்க. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துங்க. இந்த கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துங்க. இதை மட்டும் சேர்த்துட்டு நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடணும். வெங்காயம், பூண்டு, ஜீரகம், மிளகாத்தூள், தேவையான உப்பு, அஞ்சையும் போட்டு தக்காளி பழம் 6ஐயும் போட்டு நல்லா அரைச்சி ஒரு சாந்தா அப்படியே கிரேவியாக எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. சரியா? இப்போ தண்ணி வடிகிற கீரையை வச்சு இந்த சாந்தை வச்சு தான் நம்ம டிஷ்ஷை செய்ய போகிறோம். இப்போ எங்கள் வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய பாப்பா சின்ன பாப்பா ஒரே போட்டி. நான் அந்த டிஷ்ஷை செய்கிறேன், இந்த டிஷ்ஷை செய்கிறேன்னு நல்லா யூடியூப்லேயும் பார்த்து செய்கிறாங்க. அவங்க வீட்டில் அவங்க அம்மா அக்கா சொல்லி கொடுத்தது, அவங்க விருந்தாடி போயிருந்த இடத்துல சொல்லி கொடுத்தது, பார்த்தது, கேட்டது, ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்னது, இதை வச்சு 2 பேரும் இப்போ அம்மா நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன். இப்போ எங்கள் வீட்டில் சாம்பார் புளிக்குழம்பு அப்படிங்கிற குழம்பு அதிகமாக நாங்கள் செய்யாமே விட்டுட்டோம். ஏன்னா 2 பக்கம் பார்த்து டிஃப்ரெண்ட்டாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் வேறு விதமாக சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. பரவாயில்ல, மாற்றங்கள் ஒன்றே நிரந்தரமானது. மாறும்போது நம்மளும் மாறிக்கணுங்களேங்க. நம்மளுக்கு தெரியாத பிள்ளைங்க செஞ்சு தரேன் சமைச்சு தரங்கும்போது நம்மளும் சாப்பிட்டு பார்க்கணும், டேஸ்ட்டு பண்ணி பார்க்கணும். எப்போ பார்த்தாலும் சாம்பார், ரசம், வத்த குழம்புன்னு கரோட்டை குழம்புன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம்ல. அதெல்லாம் பசங்க சொல்கிறேன்னா அதையும் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. இன்றைக்கி பெரிய பாப்பா களத்தில் இறங்கிட்டாங்க. அதனால் அவங்களே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி செய்யுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறோமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அடுத்து என்ன செய்ய போகிறீங்க பாப்பானா, அடுத்து அரைச்சதுக்கப்புறம் தான்மா வேலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அரைங்க அப்படின்னு சொல்லியாச்சு. காரத்துக்கு மிளகாத்தூளும் சேர்த்தாச்சு. ஒரே ஒரு பச்சை மிளகா லாஸ்ட்டில் சேர்த்துட்டேன். அது காரத்துக்கு இல்லை, பச்சை மிளகா அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த கீரையில் இந்த பச்சை மிளகா பூண்டெல்லாம் வரும்போது சாப்பிட்றப்ப அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்ற வேணாம், தக்காளி வெங்காயம் போட்டுக்கிறதால அப்படியே அரைச்சிடலாம். மைய அரைச்சி எடுத்து வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணி வானொலி வச்சு ஆயில் ஊற்றி அதில் என்ன சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா நல்லா போட்டு படன்னு நல்லா பொரிய விட்டுட்டாங்க. நல்லா பொரிஞ்ச வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை 3ஐயும் போட்டு நல்லா படன்னு பொரிய விட்டாங்க. பொரிய விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க சாந்தை அதில் இறக்கி விட்டு எண்ணெயில் நல்லா வதக்குன்னு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கோம், அதனால் வதங்கட்டும்னு சொல்லிட்டாங்க. நல்லா வதக்குங்கன்னு சொல்லியாச்சு. நல்லா வதக்கி பச்சை வாசனை போகட்டும் அப்படின்னு பொறுமையாக பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அலசி வச்சுருக்கோம் பாருங்கள் கீரை, அந்த கீரையை உள்ளே இறக்கி விட்டுறணும். கீரை இறக்கி விட்டு இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, தண்ணியே ஊற்றக்கூடாது. ஆமாம், அதுதான் மெயின். தண்ணியே ஊற்றாமல் அடுப்பை சிம்மிலே வச்சு தட்டை போட்டு மூடி திறந்து கிண்டி அப்படியே திறந்து கிண்டி தான் அந்த கீரையை வேக வைக்கணும். அந்த கீரையில் போய் மசாலாலாம் ஒன்று கூடி அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வருவாங்க பாருங்கள். ஒரே ஒரு நாள் செஞ்சாங்க பாப்பா. அது ஷார்ட்ஸில் எடுத்தேன். அதை பார்த்துட்டு இந்த பசங்க 3 பேரும் அவங்கள பாலக்கீரை தொக்கு வைக்க சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் பாலக்கீரையில் தான் அந்த தொக்கு பாப்பா செஞ்சிச்சு. நீங்கள் வேறு கீரையில் செஞ்சு ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள். நாங்கள் செஞ்சதில்லை. ஓகேவா? எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே இப்போ கீரையை சேர்த்துட்டு பாலக்கீரை அப்படிங்கிற கீரையை சேர்த்துக்கிட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிச்சு. பாலக்கீரையில் ஏகப்பட்ட வைட்டமின், புரோட்டீன் அது இல்லாதே இல்லைங்க. வாரத்தில் ஒரு முறை கண்டிப்பாக பெரியவங்களேருந்து சின்னவங்களே, அதுவும் இந்த நார்மல் ஸ்டேஜில் குழந்தைங்களுக்கு 10 மாதத்துக்கு அப்புறம் சாப்பாடு கொடுக்க ஆரம்பிக்கிற பாருங்க. அந்த குழந்தைங்களாம் பாலக்கீரை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வாரத்துக்கு 1 வாட்டி 2 வாட்டி கம்பல்சரி கீரை டெய்லி கொடுக்கலாம். பாலக்கீரை கம்பல்சரி கொடுங்க. அவ்வளோ இருக்குது, அதில் இல்லாத சத்தே இல்லைங்கன்னா பாலக்கீரை உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஓகேவா? கீரை அலசி வச்சுருந்த கீரை அதில் சேர்த்தாச்சு. கட்டை போட்டு மூடி வச்சுட்டு அடுப்பை சீம்லேயே வச்சுட்டு கரண்டியை வச்சு கிண்டி இப்படிக்கா ஒரு திருப்புனா அவங்க எண்ணெய் தெளிஞ்சு வரவாங்க. அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். நீங்கள் மட்டும் இந்த கிரேவியை செஞ்சு வச்சு சாத்தை போட்டு சுட சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வேறு லெவலாக இருக்கும். ஷார்ட்ஸ் இந்த சின்ன வீடியோலாம் ஓடவே மாட்டேங்குது. ஏன்னே தெரியல. நான் ஒரு நாளைக்கு எவ்வளோ வீடியோ போடுறேன். சின்ன வீடியோலாம் பாருங்கள், பெரிய வீடியோலாம் பாருங்கள். வீடியோ ஓட விட்டு பார்த்தீங்கன்னா சுபா என்ன கருத்து சொல்கிறேன் அப்படின்னே தெரியாது. எங்கள் சின்ன பாப்பா பெரிய பாப்பாலாம் வீடியோவில் கஷ்டப்பட்டு பேசுகிறாங்க, வீடியோ போடுறாங்க, அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு. ஆனால் இங்கே யாருமே பார்க்க மாட்டேறீங்க. ஏன் பார்க்க மாட்டேறீங்கன்னு தெரில. ஆனால் வீடியோ பார்க்குறாங்க. இந்த சொந்தக்காரவங்க இருக்காங்க பாருங்க, சொந்தக்காரவங்க வீடியோ பார்க்குறதே இல்லையே
ஐயோ அன்னைக்கு போட்டிருந்தீங்களா அப்படின்னு கேட்குறது. நம்ம கேட்டதுக்கப்புறம் ஆமாம் அன்னைக்கு தான் பார்த்தேன். எப்போ ஒரு நாளைக்கு நான் 4-5 வீடியோ போடுறேன், அவங்க ஒரு மாதத்துக்கு மறுபடியும் வீடியோ பார்த்து சொல்லுவாங்க. நம்ம ஏன் பார்த்தோன்னு சொல்லணும், அவங்களுக்கு 10 ரூபா கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அதனால் வீடியோ பாருங்கள், பார்க்காம போங்க. பார்க்குறவங்களுக்கு தான் நன்றி, பார்க்காதவங்க பற்றி எனக்கு ஐ டோன்ட் கேர் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நான் யாரையும் வீடியோ பார்த்தீங்களான்னு கேட்குறதே இல்லை. கீரை தொக்கு பாருங்கள், அருமை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.